வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சாவூர் பாபநாசம் அருகே திருஆரூரான் சர்க்கரை ஆலை உள்ளது. இந்த ஆலையை தற்போது கால்ஸ் டிஸ்லரிஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது. இந்த ஆலையில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளது. இதை எதிர்த்து கரும்பு விவசாயிகள் கடந்த 3 ஆண்டுகளாக பல கட்ட தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அதன் பகுதியாக இன்று போராட்டத்தில் குதித்தனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் கும்பகோணம் மாநாடு நடக்கிறது. மாநாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். ஸ்டாலின் வருகைக்கு கரும்பு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். 1000 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறோம், ஆனால் முதல்வர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் கொந்தளித்தனர். தஞ்சை கும்பகோணம் ஹைவே வேம்புக்குடி டோல்கேட் பகுதியில் விவசாயிகள் கருப்பு கொடியுடன் காத்திருந்தனர். விஷயம் தெரிந்த போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். ஸ்டாலின் வருகையை எதிர்த்து கருப்பு கொடி காட்ட முயற்சித்த அனைத்து விவசாயிகளையும் கைது செய்தனர். ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்த உரிமை இல்லையா என விவசாயிகள் குமுறினர். இதனால் சுமார் 1 மணி நேரம் அப்பகுதி பரபரப்பாக இருந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தினமும் காலை பொழுதில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இந்நிலையில் ஊட்டி டு மேட்டுப்பாளையத்திற்கு நேற்று மதியம் 3:15 மணிக்கு மலை ரயில் புறப்பட்டது. சுமார் 190 பயணிகள் ஆர்வமுடன் மலை ரயிலில் பயணித்தனர். ஹில் குரோவ் ஆர்டர்லி இடையே மலை ரயில் தண்டவாளத்தில் ராட்சத மரம் வேரோடு சரிந்தது. அப்பகுதி பழங்குடி மக்கள் தகவல் தெரிவித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து மலை ரயில் ரத்து செய்யப்பட்டது. பயணிகள் பாதுகாப்பாக மீண்டும் குன்னூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கிருந்து பயணிகள் அரசு பஸ்ஸில் மேட்டுப்பாளையத்திற்கு சென்றனர். மலை ரயில் ரத்தானதால் டூரிஸ்டுகள் அப்செட் ஆகினர். ரயில்வே ஊழியர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளிக்கரணை அமராவதி நகர் சாரதி தெருவை சேர்ந்தவர் தினேஷ், வயது 35. இவரது தம்பி ராஜேஷ்குமார். ஒரே வீட்டில் கீழ்த்தளத்தில் அண்ணன் தினேஷும் மேல்தளத்தில் தம்பி ராஜேஷ்குமாரும் வசிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக சகோதரர்கள் இருவருக்கும் இடையே கார் நிறுத்துவது தொடர்பாக பகை இருந்தது. இந்நிலையில் கார் நிறுத்துவதில் இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ராஜேஷ்குமார் தனது அண்ணன் தினேஷின் வலது கை ஆள்காட்டி விரலை பலமாக கடித்தார். இதில் தினேஷின் விரலின் முன்பகுதி துண்டானது. தடுக்க வந்த தினேஷின் மனைவியின் விரலையும் கடித்தார். இரத்த வெள்ளத்தில் துடித்த தினேஷ், அவரது அண்ணி இருவரையும் பள்ளிக்கரணையில் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். மேல் சிகிச்சைக்காக தினேஷ் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் துண்டான விரலை ஒட்ட வைக்க முடியாது என தெரிவித்தனர். இந்நிலையில் தம்பி ராஜேஷ்குமாரும் காயம் ஏற்பட்டதாக கூறி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். பள்ளிக்கரணை போலீசார் விசாரிக்கின்றனர். மதுரையில் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி இல்ல திருமண விழாவில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் அமைச்சராக இருந்த போதும் தெரியும்,
அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோல கன்னியாகுமரியில் ஒரு மாத காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம். 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கெடுத்துக் கொண்டோம். முழுவதுமாக நான் உணர்ந்தவன். அவரை நினைத்து உண்மையிலே நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்லை. இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறார். அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இங்கே வச்சுதான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டிடிவி அவர்கள் இங்கே வச்சுதான் டெல்லியில் போய் பேசி இங்கே வச்சுதான் பேட்டி கொடுக்காங்க. ஒன்னா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்து அங்கே வச்சுதான் பேட்டி கொடுக்குறாங்க. ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியவில்லை. அவர்கள் கூட்டணியில் இருந்தது உண்மை. மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணியில் இருந்தாங்க. அப்புறம் கூட்டணிக்கு வெளியே போயிட்டாங்க. அரசியல் கட்சிகளில் கூட்டணி சேருவதும் சேராது இருப்பதும் ஒரு நடைமுறை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் இருந்த உண்மை தான். இப்போ வர்றது வராது அது இனிமே காலம்தான் பதில் சொல்லணும். ஒரே ஒரு கருத்து, இதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்லணும், நீங்களும் மீடியாக்களை சொல்லணும். என்னைக்காவது தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்திருக்கா? இல்ல இதுவரை. அப்போ அவங்க தோல்வி தானே சந்திச்சிட்டு இருக்காங்க. திமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச திமுக, தொடர்ந்து வெற்றியே பெறாத திமுக, தொடர்ந்து ஆட்சியிலே இல்லாத திமுக. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல. 1991 அம்மா முதலமைச்சர். அதுக்கு முன்னால 3 முறை புரட்சியாளர் எம்ஜிஆர் முதலமைச்சர். 3 தடவையும் தோத்துருக்காங்க. அப்போ கூட கலைஞர் சொன்னார், 12 ஆண்டு வனவாசம் 2 ஆண்டு அஞ்ஞான வாசமா, எங்களுக்கு வாழ்வே கிடையாதா அப்படின்னு கலைஞர் சொன்னார். அப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? இல்ல நான் சொல்றேன் கேள்வி. தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? திமுகவா அண்ணா திமுக கூட்டணியா? 1967 72 பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிச்சது கிடையாது. அப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? திமுக. 91 அம்மா, 96 கலைஞர், 2001 அம்மா, 2006 கலைஞர். அப்போ பாத்தீங்கன்னா மைனாரிட்டி 90 இடங்களும் மைனாரிட்டி கவர்மெண்ட் முழுசா வெற்றி பெறல. 2006 முழுசா வெற்றி பெறல மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக. 2011 அம்மா முதலமைச்சர், 2016 அம்மா முதலமைச்சர். புரட்சி தலைவர் 3 தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கார். அம்மா 2 தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கார். அப்ப அதெல்லாம் தோத்தது யாரு? திமுக. இன்னைக்கு ஏதோ ஆளுங்கட்சியில் வந்துட்டதுனால தொடர்ந்து ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் சொல்றது என்ன செய்யுது? சரியில்லை. நான் தொடர்ச்சியா தோத்ததை சொல்றேன், அவரு தொடர்ச்சியா தோத்ததை நான் சொன்னேன். நீங்க அவர் 2 தடவை தான் நீங்க சொல்றீங்க. 2019 2021 நான் எத்தனை தடவை? 17 தடவை அவங்க தோத்துருக்காங்க. அதை நான் சொன்னேன்.